காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் பிப்ரவரி 29 அன்று இமாச்சல பிரதேசத்தில் நடந்து வரும் அரசியல் நெருக்கடிக்கு மத்தியில் பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷாவை தாக்கினார். மாநிலத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட காங்கிரஸ் அரசாங்கத்தை கவிழ்க்க மற்றும் ஸ்திரமின்மைக்கு பாஜக உயர் தலைவர்கள் தவறிவிட்டனர் என்று கூறினார். நீண்டகால வரலாறு கொண்ட காங்கிரஸ் கட்சி தலைவர்களின் தலையீடு மற்றும் உடனடி நடவடிக்கை காரணமாக இமாச்சலில் நிலைமை முற்றிலும் கட்டுக்குள் உள்ளது என்று அவர் கூறினார். இமாச்சல் தொடர்பாக ஊடகங்களில் பல்வேறு விஷயங்கள் நடந்து வருகின்றன. ஆனால் ஒன்றை மிக தெளிவாகச் சொல்ல விரும்புகிறோம். பிரதமர் மற்றும் சாணக்கியர் என்று அழைக்கப்படுபவர்கள் இமாச்சலில் முற்றிலும் தோல்வியடைந்துள்ளனர். காங்கிரஸ் தலைமையின் தலையீடு மற்றும் நமது பார்வையாளர்களின் உடனடி நடவடிக்கைகள் மூலம் அந்த நிலைமை முற்றிலும் காங்கிரசின் கட்டுப்பாட்டில் உள்ளது என்று ரமேஷ் ட்விட்டரில் எக்ஸில் பதிவிட்டிருந்தார். காங்கிரஸ் தலைவர் மேலும் கூறுகையில், இமாச்சலில் மக்களின் ஆசீர்வாதம் காங்கிரசிடம் இருப்பதால் காவி முகாம் சுக்விந்தர் சிங் சுகு அரசாங்கத்தை கவிழ்க்க தவறிவிட்டது. மற்ற மாநிலங்களைப் போலவே இமாச்சலத்திலும் அறுதி பெரும்பான்மையுடன் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட காங்கிரஸ் அரசை சீர்குலைக்க பணபலம் பாஜகவின் பெரும் பலத்தை வைத்து பாஜக தனது விளையாட்டை ஆரம்பித்தது. ஆனால் இமாச்சல் மக்களின் ஆசிர்வாதம் காங்கிரசுக்கு இருப்பதால் தோல்வியடைந்தது. இந்த சம்பவம் மூலம் எங்களின் தீர்மானம் வலுப்பெற்றுள்ளது. இமாச்சல பிரதேச மக்களுக்கு நாங்கள் தொடர்ந்து சேவை செய்வோம் என்று அவர் கூறினார். இமாச்சல பிரதேசத்தில் சுக்விந்தர் சிங் தலைமையிலான அரசாங்கம் சிறுபான்மையில் இருப்பதாக பாஜக கூறியபோது, மாநிலத்தின் ஒரே ராஜ்யசபா தொகுதியில் அதன் வேட்பாளர் ஹர்ஷ் மகாஜன் காங்கிரஸ் பிரமுகர் சிங்கியை தோற்கடித்து குறுக்கு வாக்களிப்பில் தோல்வியடைந்தார். முதல்வர் சுகு தனது அரசாங்கம் பெரும்பான்மையில் இருப்பதாகவும் அதன் 5 ஆண்டு பதவிக்காலத்தை நிறைவு செய்யும் என்றும் உறுதிப்படுத்தினார். கட்சி எம்.எல். களிடம் பேசுவதற்கும் அதன் பின்னர் ஜனாதிபதி மல்லிகார்ஜுன் கார்கேவிடம் அறிக்கை சமர்ப்பிப்பதற்கும் பூபேஷ் பாகேல், கே. சிவக்குமார் மற்றும் பூபிந்தர் ஹூடா ஆகியோரை பார்வையாளர்களாக காங்கிரஸ் நியமித்தது. காங்கிரஸ் எம்எல்ஏ விக்ரமாதித்ய சிங் ராஜினாமா செய்துவிட்டு ராஜினாமாவை வாபஸ் பெற்றுள்ளார் என்பது காங்கிரஸ் மேலிடத்தை தொடர்ந்து யூகித்து வருகிறது. சிங் தனது ராஜினாமா விவகாரத்தை வலியுறுத்தப் போவதில்லை என்று கூறினார். ஆனால் முன்னாள் இமாச்சல முதல்வர் வீரபத்ர சிங்கின் மகன் சுகு அழைத்த காலை உணவு விருந்தில் இருந்து விலகியிருந்தார். ராஜ்யசபா தேர்தலில் குறுக்கு வாக்களித்த காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் 6 பேரை இமாச்சல பிரதேச சட்டசபை சபாநாயகர் குல்தீப் சிங் பதானியா தகுதி நீக்கம் செய்தார். காங்கிரஸ் சின்னத்தில் போட்டியிட்ட 6 எம்.எல்.ஏ.க்கள் தங்களுக்கு எதிராக கட்சித்தாவல் தடை சட்டத்தின் விதிகளை ஈர்த்துள்ளனர். அந்த 6 பேரும் உடனடியாக இமாச்சல பிரதேச சட்டசபை உறுப்பினர்களாக இருந்து விலகுவதாக அறிவிக்கிறேன் என்று பதானியா கூறினார். சுதிர் சர்மா, ராஜிந்தர் ராணா, தாவீந்தர் கே பூட்டோ, ரவி தாக்கூர், சைதன்யா சர்மா மற்றும் இந்தர் தத்லகன்பால் ஆகிய 6 எம்எல்ஏக்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். 2022 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு 68 உறுப்பினர்களைக் கொண்ட மாநில சட்டமன்றத்தில் காங்கிரசுக்கு 40 எம்எல்ஏக்களும் பாஜகவுக்கு 25 எம்எல்ஏக்களும் இருந்தனர். மீதமுள்ள 3 இடங்களை சுயேட்சைகள் கைப்பற்றியுள்ளனர்.